வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. வீரா ஐ விட்னஸை மிரட்டி உண்மையை கேட்குறாங்க. எனக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு, ஒழுங்காக உண்மையை சொல்லு, உன்னை யார் இப்படி போய் சாட்சி சொல்ல சொன்னது அப்படின்னு மிரட்டி கேட்க, அந்த ஐ விட்னஸும் பயந்துக்கிட்டு, மேடம் என்னை மன்னிச்சிருங்க, பணத்துக்காக தான் நான் இப்படி பண்ணிட்டேன். ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒருத்தர் தான் என்னை இப்படி பண்ண சொல்லி சொன்னாங்க, வேறு யாரும் இல்லை. உங்களோட அக்கா கண்மணி தான் என்னை இப்படி போய் சாட்சி சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க. அதை கேட்டதுமே வீராக்கு பயங்கர ஷாக்கு. அதை பற்றி ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அட்வொகேட் வீட்டுக்கு வராரு. வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டுமே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்கிறாரு. சார், இனிமேல் இந்த கேஸை பற்றி கவலையே வேண்டாம், ஈஸியாக மாறன் சார் வெளியே வந்துருவாரு அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க, அந்த ஐ விட்னஸ் உண்மையை சொல்லிட்டானா அப்படின்லாம் சொல்ல, அந்த ஐ விட்னஸ்லாம் ஒரு பெரிய ஆளே கிடையாது. இப்போ விக்டிமோட ஃபேமிலியே இந்த கேஸை மேலே எதுவும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டாம்னு சொல்லி ஸ்டே வாங்கிறதுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க. இனிமேல் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னதுமே, எனது யார் அப்ளை பண்ணியிருக்கிறது அப்படின்னு கேட்க, வேறு யாரும் இல்லை, உங்களோட மூத்த மருமக கண்மணி தான் இதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிடுது. கண்மணிக்கு ஒன்றுமே புரியல, ஆனால் ஆளாளுக்கு கண்மணியை ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. வள்ளி ஒரு பக்கம் வந்து உனக்கு நான் காலத்துக்கும் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கண்மணி கையை பிடிச்சி ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ராகு இன்னொரு பக்கம் தேங்க்ஸ் சொல்ல கண்மணிக்கு ஒன்றுமே புரியல. கண்மணிக்கு அந்த இடத்துல எதுவுமே பேச முடியாமல் நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கண்மணி நேராக இன்ஸ்பெக்டரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. இன்ஸ்பெக்டர் ஸ்டே வாங்கிறதுக்காக அப்ளை பண்ண விஷயம் தெரிஞ்சு கண்மணி கிட்ட ரொம்ப கோவப்படுறாங்க. என்ன மேடம் இது ஏற்கனவே ஒரு டம்மி கேஸு, இதை எடுத்து நான் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னடானா நீங்கள் எதுவும் சொல்லாமல் இந்த கேஸ்க்கு வந்து ஸ்டே வாங்கிறதுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, என்ன நினச்சிட்ருக்கீங்க? நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்தேன்னு தெரியுமா? நான் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சால் நிறைய விஷயத்தில் நான் மாட்டிப்பேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ரொம்ப கோபமாக பேச, சார் எனக்கே தெரியாது, யாரோ ஃபோர்ஜரி பண்ணி தான் இந்த ஸ்டேவை வாங்கிறதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்ன மேடம் சொல்கிறீங்க நீங்கள்? இங்கே பாருங்கள், கோர்ட்டில் வந்து கேஸ் ஹியரிங்க்கு வரும், அப்போ மட்டும் எதுக்காக ஸ்டே வாங்கினீங்கன்னு கேட்டு, உங்களுக்கு மாறன் இதை பண்ணியிருப்பாருன்னு சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த கேஸை வந்து முடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, கண்மணி அதை கேட்டு, சார் இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக யாரோ இருக்காங்கன்னு தெரியுது, அதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிங்க, அவங்க கையை காலை நானே உடச்சி விட்டுடுறேன், ப்ளீஸ் சார் எனக்காக இதை பண்ணுங்க, இப்படியாவது அந்த மாறனை உள்ளே தள்ளணும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட கெஞ்சி கேட்க, சரி அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கண்மணி யார் இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணிக்கிட்டே வீட்டுக்கு வர, வீரா வந்து கண்மணி கிட்ட ரொம்ப கிண்டலாக பேசிகிட்டு இருப்பாங்க. அக்கா என்ன இந்த குடும்பத்துக்காக ரொம்ப யோசிச்சிருக்க போல இருக்கு, ஸ்டே எல்லாம் வாங்குறதுக்கு அப்ளை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போவே கண்மணி கண்டுபிடிச்சிடுறாங்க. என்ன நீ தான் ஃபோர்ஜரி பண்ணி ஸ்டே வாங்குறதுக்கு அப்ளை பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்க, ஆமாம், தப்புக்கு தப்பு சரிக்கு சரி அப்படின்னு நீ தான் எனக்கு புரிய வச்சிருக்கக்கா. நீ என் புருஷனை உள்ளே தள்ளணும்னு நினைக்கிற, நான் என் புருஷனை வெளியில் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இனிமே இப்படி தான், இங்கே பாரு, நீ என்ன சதி பண்ணணும்னு நினச்சாலும் அதை உடச்சி எறியறதுக்கு நான் வருவேன், உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, என்ன ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் என்ன பண்ணுறது, நீ பாட்டுக்கு உன்னோட வேலையை பார்த்துட்டு இருக்க, இதுக்கு முன்னாடிலாம் நீ ஏதாவது பண்ணனா, நீ பண்ணுறது தப்பாகவே இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு நியாயம் இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இனிமேல் நான் அப்படி இருக்க போகிறதில்ல, இனிமேலாவது ஒழுங்காக இருந்துக்கும் அப்படின்னு சொல்ல, என்ன அட்வைஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்க, இங்கே பாரு, அட்வைஸ் பண்ணுறது உனக்கும் பிடிக்காது எனக்கும் பிடிக்காது, இது வார்னிங், இனிமேல் நீ ஏதாவது பண்ணணும்னு நினச்ச அவ்வளோதான் அப்படின்னு பயங்கரமாக குரல் கொடுத்து வீரா அப்படியே அதட்டி பேசுகிறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.